கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு தமிழகத்தைச் சேர்ந்த திருமதி மோகனா அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதையொட்டி பல்வேறு வாழ்த்துச் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவர் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர், தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக ஆவது இது 2வது முறை. இதற்கு முன் ஆர் பானுமதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக ஆனார். இது பொதுவாக எல்லாரும் பாராட்டுறது உண்டு. ஒரு பார்ட்டிசான் ஆட்கள் இப்போ நம்ம அதை பற்றி ஒரு விரிவான ஒரு கட்டுரை ஒன்று பண்ணியிருந்தோம். அப்புறம் யார் இந்த மோகனா அப்படின்ட்டு ஒரு ஒரு செய்தி விளக்கம் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தோம். நிறைய பார்க்கப்பட்ட காணொலிகள். ஆனால் அதில் இன்வேரியபிளி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே யாராவது ஒரு ஆளாவது ஏன் பார்ப்பனர் தான் நீதிபதியாக வேண்டுமா அப்படின்னு கரெக்டாக போடுவாங்க. இது பலவேறு சாதியைச் சேர்ந்தவர்கள், பலவேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள், பலவேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக இந்த கலீஜியம் என்பதனால் நீதிபதியாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிடித்த சாபக்கேடு உடனடியாக ஜாதி, அதுவும் பொதுவான ஜாதி பார்க்கறதில்ல. அவர் பார்ப்பனர் அப்படின்னா அது ஒரு பெரிய நியூஸ் ஆக்கிடணும் அப்படின்ட்டு. இதில் முதல்வர் விஜயோட பாணியில் சொல்கிறதா இருந்தால் அல்லு சில்லுகள்லாம் இந்த மாதிரி பேசினா பரவாயில்ல. நம்முடைய மிக துயரமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அறியப்பட்ட தலைவர்களே அதை நேராக பூடகமாக கவிதை வடிவில் வார்த்தைகளை வளைச்சு போட்டு அப்படியெல்லாம் பேசும்பொழுது தான் நமக்கு இதை உடனடியாக இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும். இது அவர் பார்ப்பனர், அவரை ஏன் நீதிபதி ஆக்கினீர்கள் என்றால் கூட பரவாயில்ல. நான் பெர்னீஷியஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு ஈவில் பர்சானிஃபைட். நான் படிக்கிறேன், வைரமுத்து திரைப்பட பாடலாசிரியர். அவர் ஒரு ப்ரோஸ் தான் எழுதியிருக்காரு. அதை அப்படி 3 உடைச்சு 4 உடைச்சா அது ஒன்றே நம்ம ஊரில் மட்டும் அது பொயட்ரி ஆகிடுது. படிக்கிறேன், கேளுங்க. தமிழ்நாட்டின் கீர்த்திக்கு இன்னொரு கிரீடம் கிட்டி இருக்கிறது. இதில் கீர்த்தி கிரீடம் எல்லாமே வடமொழி சொற்கள். இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாள் ஒரு பானுமதி போல் இந்நாள் ஒரு பெண்ணால் பெருமை சூடுகிறார். அதில் கொஞ்சம் முன்னாள், இந்நாள், பெண் ஆள், பெண்ணுனாலே போதும், பெண் ஆள் அப்போ தான் முன்னாள் இந்நாளோட கூட சேர்ந்து போகுது. கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் மாண்புமை நீதிபதியாக இன்று பதவியேற்கிறார். பிரில்லியன்ட், இது ஃபேக்ட். ஓகே, பானுமதிக்கு பிறகு இவர்தான் பெண் தமிழகத்திலிருந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஆவது. ஹிஸ்டாரிக்கல் தகவல் அதில் வந்துருது. ஆணும் பெண்ணும் நிகரன கொண்டு அறிவில் ஓங்கி வையம் தழைக்கட்டும் என்று பெண்மை வாழ்க என்று கூத்திடுகிறது நெஞ்சு. இது ஒரு கவிஞனுடைய பெருமிதம் வெளிப்படுகிறது. அடுத்த 4 வரி பாருங்க. தான் தமிழச்சி என்னும் உணர்வு அறத்தின் வட்டத்தில் அவருக்கு இருக்காது. நீ யாரையும் அதை பற்றி பேசுறதுக்கு? அந்த அம்மா கோவையை சேர்ந்தவர். அவர் தமிழச்சியா இல்லையான்னு வைரமுத்து யாரு சர்டிபிகேட் தருது? தான் தமிழச்சி என்னும் உணர்வு அறத்தின் வட்டத்தில் அவருக்கு இருக்காது. இதுக்கு என்ன அர்த்தம்? நாளைக்கு இவர்கிட்ட 4 பேர் கேள்வி கேட்க போறாங்க. அதுக்கு எப்படியெல்லாம் திருகி சுத்தி பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறத பாருங்க. அறத்தின் வட்டத்தில் அவருக்கு இருக்காதுன்னா அவர் என்ன சொல்லுவாருங்கிறது நான் இப்பவே சொல்லிடுறேன். நீங்கள் நீதிபதி ஆகிவிட்டால் உங்களுக்கு நீங்கள் அறத்தின் பார்ப்பட்டு செயற்பட வேண்டும் என்பதால் உங்களுக்கு எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள், எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், எந்த ஜாதியிலிருந்து வந்திருக்கிறீர்கள் எல்லாம் போய்விடும். நீங்கள் வெறும் நீதிபதி அப்படிங்கிற மாதிரி ஆயிருமா. ஆனால் இனத்தின் வட்டத்தில் எங்கள் தமிழச்சி என்ற பெருமிதம் எங்களுக்கு இருப்பதை தடுக்க முடியாது. நீங்கள் எஸ்கேப் ரூட் இருக்கு, சரிங்க. ஆர் மகாதேவன் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக போயிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அப்பொழுதெல்லாம் தமிழை கொண்டு வருவார். அவருடைய தந்தை தமிழ் எழுத்தாளர். அவருக்கு தமிழர் என்ற பெருமித உணர்வு கிடையாதா? நீ கேளுங்க அவர்கிட்ட. ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். இன்னும் தமிழ் நீதிபதி இன்னொருவரும் இருக்கிறார். பட் இந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக, இப்போ மகாதேவனுக்கு தமிழர் என்ற உணர்வு இருந்தால் மோகனாவுக்கு தமிழச்சி என்ற உணர்வு இருக்காதா? இப்போ என்ன காரணத்துக்காக இதை அவர் திணிக்கிறார்? இந்த பேராகிராஃப் நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள். ஆனால்ங்கிறத எடுத்துகிட்டு பாருங்கள். இனத்தின் வட்டத்தில் எடுத்துருவோம். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுகிறது நெஞ்சு,
எங்கள் தமிழச்சி என்ற பெருமிதம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமாக முடிஞ்சு போயிடும்ல. ஆனால் அதுதான் திராவிட இயக்கம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் கொடை. எல்லாரையும் எக்ஸ்ரே போட்டு எல்லாருடைய ஜாதியையும் பார்த்து 4 கேள்வி கேட்டுருது. ஏன் பார்ப்பனர் ஒருவர் தான் கிடைத்தாரா ஃபஸ்ட்டு? அடுத்தது, பார்ப்பனர் என்றால் மட்டும் உடனடியாக அவர் எப்படி மேலே போகிறார்? 2வது, ஏன்னா அவங்க வந்து டைரக்டாக பார்லிருந்து நீதிபதியாக போகிறாங்க. இதற்கு முன்னமும் பலர் பார்ல வழக்கறிஞராக இருந்துவிட்டு நேரடியாக உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக ஆகியிருக்கிறார்கள். அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ரைட். அடுத்து, அவருக்கு ஆர்எஸ்எஸ் கனெக்ஷன் இருக்கிறதா? அவர் பாரதிய ஜனதாவோடு தொடர்பு இருக்கிறவரா? நரேந்திர மோடி என்ன திட்டம் தீட்டியிருக்கிறார்? எவ்வளவு ஒரு அவலம், பேர் அவலம் பாருங்க. இதற்கு முன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆர் மகாதேவனை எடுத்துப்போம். அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஆனபோது அவர் பார்ப்பனர் அல்லர். என்னென்னலாம் வந்தது? வெறும் பாராட்டை தவிர வேறு ஏதாவது வந்திருக்கிறதா? அவர் எம்மாதிரியான வழக்குகளில் எந்த மாதிரியான தீர்ப்பளித்திருக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி வேறு ஏதாவது வந்திருக்கா? அவர் மீது ஏதாவது ஒரு குறை சொல்லப்பட்டிருக்கா? அவரும் ஒரு காலத்தில் வழக்கறிஞராக இருந்து அதற்கு பிறகு நீதிபதியாக ஆகி அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார். ஆனால் அவரை ட்ரீட் பண்ணும் பொழுது எப்படி நம்ம அவரை ட்ரீட் பண்ணுறோம்? ஆனால் மோகனா என்ற ஒருவர் வரும் பொழுது அது என்ன ஆகிறது அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் இந்த அவலம் வந்து நமக்கு, அதாவது திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பார்ப்பனர்கள் என்பவர்கள் தமிழர்கள் அல்லர். இது நாங்கள் சொல்லலை, இதை வந்து பெரியாரே சொல்லிட்டு போயிட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஒன்றை ஏற்படுத்தி பார்ப்பனர் என்போர் பிறவோர், அவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள், வந்தேரிகள். இன்னி வரைக்கும் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த அல்லு சில்லுகள் இதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த வந்தேரி, நீங்கள் இங்கே இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் வரைதான் உங்களுக்கு இருப்பதற்கான இடம் இருக்கிறது. 2 பேர் முதல்வர் ஜோசப் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் 2 பேருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. 2 பிராமணர்களுக்கு. ஒருவர் மயிலாப்பூர், ஒருவர் ஸ்ரீரங்கம். இன்ஃபேக்ட் நாம் தமிழர் கட்சியில் 6 பேருக்கு பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. அதில் நாம் தமிழர் கட்சியில் ஒருவருமே ஜெயிக்கவில்லை. பார்ப்பனர்கள் மட்டுமல்ல, சீமான் முதற்கொண்டு யாரும் ஜெயிக்கவில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வெளியே 2 பேரை மட்டும் எடுத்திருந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு 2 இடத்திலும் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். போதா குறையா நமக்கு வந்து சேருது பாருங்க தலையெழுத்து. முதல்வர் விஜய் அவங்க 2 பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டார். ஒன்றே அதிகம். சென்ற முறை 2021 திமுகவினரும் திராவிட இயக்கத்தவரும் கொண்டாடி தீர்த்தார்கள். என்ன தெரியுமா? இதுதான் முதல் முறையாக ஒரு பார்ப்பனர் கூட இல்லாத சட்டமன்றம் அப்படின்னு. ஏன்னா அதற்கும் முன்ன 2 டேர்ம்ஸ் வந்து நட்ராஜ் ஐபிஎஸ். இப்பொழுது அவர் நட்ராஜ் ஐபிஎஸ் ஓய்வு பெற்றவர். அவர் அதிமுகவிலிருந்து விலகி அவர் இப்போ தாவேக்கல சேர்ந்துட்டார் மிகச் சமீபத்தில், சென்ற வாரம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே பாருங்கள் என்ன கொண்டாட்டம்னா, பார்ப்பனர்கள் பப்ளிக் ஸ்பேஸில் வந்தாலே, அரசியலுக்குள்ளே வந்தாலே அது விஷமத்தனம். அது எப்படின்னா, பொதுவாக இவங்க வந்து 2 அமைச்சர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள், தமிழகத்தை சேர்ந்தங்கிறனே தவிர 3 அமைச்சர்கள் இருக்காங்க. தமிழகத்தோடு தொடர்பு கொண்டவர்கள்னு வச்சுப்போம். எல் முருகன், அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். இன்னும் 2 பேர் வந்து நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர். இதில் ஜெய்சங்கர் தமிழ்நாட்டு பக்கம் ஏதாவது வந்திருப்பார். ஏன்னா அவருடைய தந்தை திருச்சியைச் சேர்ந்தவர், அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஜெய்சங்கர் படித்தது, வளர்ந்தது, பிறந்தது, கல்லூரி போனது எல்லாம் எங்கெங்கேயோ. அவர் தொழில் முறையில் ஃபாரின் சர்வீஸில் இருந்தவர், ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தவர். இவங்க சுஷ்மா ஸ்வராஜ் ஃபாரின் மினிஸ்டராக இருந்தவர், இறந்து போனார். அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய வேக்யூம் கிடைக்குது. விஷயம் தெரிந்தவர்கள் பாரதிய ஜனதாவில் வேறு யாருக்கும் அதை தருவதற்கு நரேந்திர மோடிக்கு விருப்பம் இல்லை. உடனே இவரை கொண்டு வர்றாரு. ராஜ்யசபா மூலமாக ரிட்டையர்டு ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆன, பல நாடுகளில் அம்பாசிடராக, தூதுவராக, இந்தியாவின் தூதுவராக இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஜெய்சங்கரை ஃபாரின் மினிஸ்டராக கொண்டு வர்றார் கேபினெட்டில். இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன், அவர் ஆரம்பத்திலிருந்தே அவர் அமைச்சரவையில் இருந்திருக்கிறார். 3வது முறையாக
இப்பொழுதும் அமைச்சரவையில் இருக்கிறார், டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அருண்ஜேட்லி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் இறந்து போகிறார். சுஷ்மா ஸ்வராஜ் மாதிரி அருண்ஜேட்லியும் அமைச்சரவையில் இருக்கும் பொழுது அவர் இறந்து போகிறார். அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஆக்குவதற்கு என்னுடைய கணிப்பில் இன்னும் சிலர் இருக்கிறார். ஆனால் நரேந்திர மோடிக்கு இவர் மீது தான் நம்பிக்கை. அதனால் அப்பொழுது நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சராக்கியவர் இன்று வரை தொடர்கிறது. 10 வருடத்துக்கு மேலே அவர் நிதியமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இவரை குறிப்பிடும் பொழுது தமிழகம் பெருமையெல்லாம் படுவது கிடையாது. பெரும்பாலான தமிழர்கள் வெறுப்புடன் தான் நிர்மலா சீதாராமனை பார்க்கிறார்கள். அதில் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் சிலரும் சேர்த்து அடக்கம் அப்படிங்கிறது வேற விஷயம். அப்போ பார்ப்பனராக இருக்கக்கூடிய ஒருவர் இன்னும் இந்த ரமேஷ்ங்கிற அந்த இளம் வயது அமைச்சர் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர், அவர் ஸ்ரீரங்கத்துடைய எம்எல்ஏ, அவர் பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டவர். அதனால் அவரை என்ன மாதிரி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு தெரியல. பெரியார் சிலைக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, எல்லா கோயிலையும் போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறாரு. அவர் ஏதாவது ஒன்று செய்யட்டும், அப்போ பாருங்கள். அப்போ இதே மாதிரி தான் வைரமுத்து ஒரு கவிதை எழுதுவார். எனக்கு இன்னும் இது புரியல. தான் தமிழச்சி என்னும் உணர்வு அறத்தின் வட்டத்தில் அவருக்கு இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழச்சி என்னும் உணர்வு அறத்தின் வட்டத்தில் அவருக்கு இருக்காது. அவருக்கு தமிழச்சி என்னும் உணர்வு இந்த அறத்தின் வட்டத்தில், என்ன அறத்தின் வட்டத்தில் அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன் அவருக்கு இருக்காது? ஏன் அவருக்கு இருக்கக்கூடாது? இதை நம்ம நிச்சயமாக இதை அவரிடம் கேள்வி கேட்க வேண்டும். விளக்கமாக அவர் சொல்வதென்றால் சொல்லியிருக்கலாம். ஏன் பூடகமாக எதையோ ஒன்றை சொல்கிறார்? இது மிகவும் கண்டிக்கத்தக்கது, தேவையற்றது. நீங்கள் பாராட்டி விட்டு செல்வதற்கு பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு மோகனா என்ற ஒருவர் இருப்பதே 4 நாளைக்கு முன்னாடி தெரியாது. அது ஓரளவுக்கு சட்டத்துறையையும் நீதித்துறையையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு கவிதை என்ற பெயரில் வன்மத்தை இப்படி கக்கியிருக்கிறீர்கள்? யார் கேட்டால் இந்த கவிதையை? இனியாவது மிச்சம் இருக்கும் நாட்களில் வன்மத்தை கக்காமல் நல்ல கவிதைகளாக எழுதி நாட்டை காப்பாற்ற பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.